இயேசுவின் அன்பு சகோதரமே, நவம்பர் மாதம் 28ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித கேத்ரின் லபோரே என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த கேத்ரின் லபோரே? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். கேத்ரின் லபோரே பிரான்ஸ் நாட்டின் பர்கண்டி பகுதியில் விவசாய குடும்பத்தில் 11 குழந்தைகளில் 9வது மகளாக 1806ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி பிறந்தார். கிபி 1815ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி தமது 9 வயதில் தாயை இழந்தார். அப்போது இவர் மரியன்னையின் ஒரு சுரூபத்தை முத்தம் செய்து, இப்போது முதல் நீரே என் தாய் என்று கூறினார். அதன் பிறகு இவர் உறவினர் ஒருவர் வீட்டில் வளர்க்கப்பட்டார். சிறு வயது முதலே இவர் மரியன்னை மீது அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். இளம் பெண்ணாக இருந்தபோது பிறரன்பின் புதல்வியர் துறவர சபையில் உறுப்பினராக இணைந்தார். அதன் மற்ற உறுப்பினர்களோடு இணைந்து பிறரன்பு பணிகளை செய்து வந்தார். கிபி 1830ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி இரவில் கேத்ரின் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு குழந்தை இவரை சிற்றாலயத்திற்கு அழைத்த குரல் கேட்டு விழித்து எழுந்தார். உடனே இவர் சிற்றாலயத்திற்கு விரைந்து சென்றார். அங்கு மரியன்னை நிற்கும் காட்சியை தரிசித்தார். அன்னை மரியாள் இவரிடம், கடவுள் உன்னை முக்கியமான ஒரு பணிக்கு தேர்வு செய்துள்ளார் என்று கூறி மறைந்தார். கிபி 1830ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்னை மரியாள் மீண்டும் இவருக்கு காட்சியளித்தார். அப்போது மரியன்னை உலக உருண்டை மேல் நின்று கொண்டிருந்தார். அவரது கரங்களில் இருந்து ஒளிக்கதிர்கள் வெளிவந்தன. மரியன்னையை சுற்றி முட்டை வடிவில் தோன்றிய ஒளிவட்டத்தில், ஓ பாவமின்றி உற்பவித்த மரியாளே, உம்மை அண்டி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற வார்த்தைகள் காணப்பட்டன. காட்சி பின்பக்கம் திரும்பியது. அதில் சிலுவை அடையாளமும் அதன் கீழ் மாதாவை குறிக்கும் எம் என்ற எழுத்தும் காணப்பட்டன. அதன் அடியில் இயேசுவின் திவ்ய இருதயமும் மரியன்னையின் மாசற்ற இருதயமும் காணப்பட்டன. அவற்றை சுற்றி 12 விண்மீன்களும் காணப்பட்டன. அந்த காட்சி முடிந்ததும் மரியன்னை கேத்ரினிடம் காட்சியில் கண்டது போன்ற ஒரு பதக்கத்தை கழுத்தில் அணியும் வகையில் தயார் செய்ய சொன்னார். மேலும் இந்த அற்புத பதக்கத்தை அணிந்து கொள்பவர்கள் இயேசுவுக்கு ஏற்றவர்களாக வாழ்வார்கள் என்றும் பாவ வாழ்வில் இருந்து விலகுவார்கள் என்றும் மரியன்னை அறிவித்தார். இந்த காட்சிகளின் உண்மைத்தன்மை பின்பு திருச்சபையால் உறுதி செய்யப்பட்டது. கேத்ரினும் அன்னை மரியாள் சொன்னபடி செய்து மக்கள் பலரும் அற்புத பதக்கத்தை அணிய வழிகாட்டினார். அதை கழுத்தில் அணிந்து கொண்ட பலரும் பல்வேறு நன்மைகளை அடைந்தனர். கிறிஸ்தவர்கள் அல்லாத சிலர் இந்த அற்புத பதக்கத்தை அணிந்து கொண்டதால் கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. கேத்ரின் லபோரே எதிர்காலத்தில் நடக்கவிருந்த சம்பவங்களை முன்னறிவிக்கும் வரமும் பெற்றிருந்தார். இவர் முன்னறிவித்தபடியே பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் நடந்தேறின. இவ்வாறு தனது வாழ்நாள் முழுவதையும் கடவுள் பக்தியின் மேன்மைக்காகவும் மரியன்னையின் பக்தியை பரப்பவும் அர்ப்பணித்த கேத்ரின் 1876ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் நாள் மரணமடைந்தார். இவரின் அழியாத உடல் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் ரியுடுபக் என்னுமிடத்தில் அற்புத பதக்க அன்னை சிற்றாலயத்தில் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எனவே இவரை போல் நாமும் கடவுள் பக்தியின் மேன்மைக்காகவும் மரியன்னையின் பக்தியை பரவுவதற்காகவும் உழைப்போம். அதற்காக இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.